வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் ஹரிணி. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வாகனத்துறையில் 25% இறக்குமதி வரியை விதித்தது. அதற்கு காரணம் அமெரிக்க கார்களின் உற்பத்தியை வலுப்படுத்துவது என்று கூறியுள்ளார். இது அமெரிக்காவுக்கு வெளியே தயாரிக்கப்படும் வாகனங்கள் மற்றும் வாகன உதிரி பாகங்களுடன் பொருந்துகிறது. நேற்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது இந்த வரி விதிப்பு. கனடாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் வாகனங்களும் இந்த இறக்குமதி வரி விதிப்பில் உள்ளடங்குகிறது. கனேடிய அரசு செய்தி பதிலடி நடவடிக்கையில் அமெரிக்க தயாரிப்பு வாகனங்களுக்கு அதே 25% இறக்குமதி வரி விதிப்பு செய்யப்பட்டுள்ளது. ஒரு விதிவிலக்கு கனேடிய அமெரிக்க மெக்சிகோ கூட்டு தயாரிப்பு ஒப்பந்தத்தின் கீழ் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட வாகனங்களுக்கு கனடாவில் இறக்குமதி வரி விதிப்பு கிடையாது. அத்துடன் அமெரிக்காவிலிருந்து வரும் வாகன உதிரி பாகங்களுக்கும் கனடாவில் இறக்குமதி வரி விதிப்பு கிடையாது. ஆனால் ஒரு கனேடிய வாகன தொழில்துறை நிபுணர் கூறிய போது, விநியோக சங்கிலி எவ்வாறு செயற்படுகிறது என்பதை அடிப்படையாக கொண்டு பார்த்தால் உண்மையில் கனேடிய தயாரிப்பு வாகனம் அமெரிக்க தயாரிப்பு வாகனம் என்று எதுவும் கிடையாது என்றார். கனேடிய வாகன உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பிரையன் கிங்ஸ்டன் அதை விளக்கிய போது, ஒரு கார் அமெரிக்கா அல்லது கனடாவில் தயாரிக்கப்படும் போது 4 முதல் 8 முறை வாகனம் கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே முன்னும் பின்னுமாக எல்லை தாண்டி சென்றே இறுதி வடிவம் பெறுகிறது என்று கூறினார். அவர் மேலும் கூறிய போது, நான் அதை பற்றி சிந்திக்க விரும்பும் விதம் உண்மையில் கனேடிய கார் அல்லது அமெரிக்க கார் என்று எதுவும் கருதப்படவில்லை. அது ஒரு வட அமெரிக்க வாகனம் என்றார். கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான இறக்குமதி வரி கனடா அமெரிக்கா மெக்சிகோ வர்த்தக ஒப்பந்தத்தால் வரையறுக்கப்பட்டுள்ளது. சில வரிகள் வர்த்தக ஒப்பந்தத்தின் விதிகளுக்கு இணங்காத பொருட்களுக்கு மட்டுமே விதிக்கப்படுகின்றன. ஒப்பந்தத்தில் வாகனங்கள் மற்றும் வாகன உதிரி பாகங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. கனேடிய பிரதமர் மார்க் கார்னி செய்தியாளர்களிடம் கனேடிய இறக்குமதி வரி வாகன உதிரி பாகங்களை விளக்கும் என்று கூறினார். ஏனெனில் எங்களின் கனேடிய அமெரிக்க ஒருங்கிணைந்த உற்பத்தி முறையின் நன்மைகள் எங்களுக்கு தெரியும் என்று குறிப்பிட்டார். கிங்ஸ்டன் கூறிய போது, வட அமெரிக்கா ஒரு ஆழமான ஒருங்கிணைந்த எல்லை தாண்டிய விநியோக சங்கிலியை வைத்திருக்கிறது. அது பிரிக்க மிகவும் கடினமாக இருக்கும் ஒன்று. கனடாவில் கட்டமைக்கப்பட்ட வாகனத்தில் அதிக அமெரிக்க உள்ளடக்கம் இருக்கும். அதேபோல அமெரிக்காவில் கட்டமைக்கப்பட்ட வாகனத்தில் அதிக கனேடிய உள்ளடக்கம் இருக்கும். அது கூட்டாக தயாரிக்கப்பட்ட வாகனம் என்று நீங்கள் கூறலாம், ஏனெனில் இது மிகவும் ஒருங்கிணைந்ததாக உள்ளது. தொழில் அப்படித்தான் செயற்படுகிறது என்றார். உற்பத்தி செயற்பாட்டின் போது ஒரு கார் எல்லையை தாண்டிய ஒவ்வொரு முறையும் இறக்குமதி வரி விதிக்கப்படும் என்று கூறினால், அப்படி ஒரு காரை தற்போதைய தயாரிப்பு நடைமுறையில் தயாரிக்க முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டார். அமெரிக்காவில் அல்லது கனடாவில் மட்டுமே கார் தயாரிக்க வேண்டும் என்றால் எல்லைக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் பெரிய தொழிற்சாலைகள் அமைக்கப்பட வேண்டும். அதில் பணிபுரிய அனுபவம் வாய்ந்த தொழிலாளர்கள் தேவை. தொழிற்சாலைகளை அமைத்து தொழிலாளர்களுக்கு பயிற்சி கொடுக்க பல ஆண்டுகள் தேவை. பல பில்லியன் டாலர் செலவாகும். எந்த கார் தயாரிப்பு நிறுவனமும் அதற்கு தயாராக இல்லை. கார் தயாரிப்பிலும் லாபம் வெறும் 5 முதல் 6% மட்டுமே. புதிய வரி விதிப்பு நடைமுறைக்கு வந்துள்ளதால் அமெரிக்காவில் வாகன உதிரி பாகங்கள் வாங்குவோர் உட்பட அனைவரும் அதிக செலவுகளை சந்திக்க நேரிடும் என்றார். இந்த தொழில் அப்படி செலவிடக்கூடிய அளவுகளை கொண்டிருக்கவில்லை. உங்கள் விநியோக சங்கிலி முழுவதும் 25% வரியுடன் நீங்கள் தொடர்ந்து செயல்பட முடியாது. அதுதான் கனடாவிலும் அமெரிக்காவிலும் கார் தொழிற்சாலைகள் அனைத்து பணியாளர்களையும் தற்காலிகமாக பணியிலிருந்து இடைநிறுத்தி உள்ளன என்றார். கனேடிய அரசாங்கம் வேலை இழப்புகள் காப்பீட்டிற்கான காத்திருப்பு காலங்களை தள்ளுபடி செய்து அணுகலை விரிவுபடுத்தியுள்ளது. அதனால் கனேடிய தொழிலாளர்களுக்கு வேலை இழப்பு காப்பீடு தற்காலிகமாக பணியிடை நிறுத்தம் செய்யப்பட்ட முதல் நாளிலிருந்தே கிடைக்கும். கனேடியர்கள் கார் தயாரிப்பு நிறுவனங்களுக்கு பெருநிறுவன வருமான வரி மற்றும் GST அல்லது HST பணம் அனுப்பும் காலக்கெடு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பிராந்திய மேம்பாட்டு நிறுவனங்களுக்கு புதிய நிதியுதவியை உடனடியாக கொடுத்தல் உட்பட வாகன தொழிலாளர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கான ஆதரவை கனேடிய அரசாங்கம் அறிவித்துள்ளது. பிரதமர் கார்னி நேற்று வியாழக்கிழமை செய்தியாளர்களிடம் கூறிய போது, முக்கியமாக அந்த எதிர் இறக்குமதி வரியிலிருந்து திரட்டப்படும் ஒவ்வொரு டாலரும் $6 பில்லியன் திரும்ப பெறுவதற்கு முன் எங்கள் வாகன தொழிலாளர்கள் மற்றும் அந்த இறக்குமதி வரியால் பாதிக்கப்பட்ட நிறுவனங்களுக்கு நேரடியாக செல்லும் என்று கூறினார். ஒட்டாவாவுக்கான சவால் கனேடிய உற்பத்தியாளர்களுக்கு அழுத்தத்தை சேர்க்க
ஏற்காமல் அமெரிக்க இறக்குமதி வரிக்கு பதிலடி கொடுப்பது என்று கிங்ஸ்டன் குறிப்பிடுகிறார். இறுதியில் அமெரிக்காவுடனான வர்த்தக உறவு முக்கியமானது என்று கூறும் அவர், அமெரிக்காவுடன் தொடர்ந்து வர்த்தகம் செய்வதற்கான வழியை கண்டுபிடிப்பதே இங்கு எங்களின் நோக்கம் என்றார். கனடாவிலிருந்து ஏற்றுமதியாகும் 90% வாகனங்கள் செல்லும் அமெரிக்க சந்தையை எங்களால் அணுக முடியாவிட்டால் இந்த தொழிலை முன்னோக்கி நகர்த்துவதற்கு எந்த ஆதரவு திட்டமும் இல்லை. அமெரிக்க கார் தயாரிப்பாளர்களின் நிலையும் அதுதான். அமெரிக்காவிலிருந்து ஏற்றுமதியாகும் 90% வாகனங்கள் செல்லும் கனேடிய சந்தையை அவர்களால் அணுக முடியாவிட்டால் இந்த தொழிலை செய்ய முடியாது என்றார். அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் வரி விதிப்புக்கு பதிலடி வரி விதிப்புகளை கனேடிய மத்திய அரசு செய்ய மாகாண அரசுகள் வேறு நடவடிக்கைகளை முடக்கிவிட்டுள்ளன. கனேடிய யூகான் மாகாண அரசாங்கம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் மூத்த ஆலோசகரும் தொழில்நுட்ப தொழிலதிபருமான எலன் மஸ்குடன் தொடர்புடைய நிறுவனங்களை குறிவைத்து அனைத்து டெஸ்லா கார்களுக்கும் கொடுக்கப்பட்ட வரி தள்ளுபடி சலுகையை நிறுத்துவதாக அறிவித்துள்ளது. கனடாவின் யூகான் மாகாண முதல்வர் ரன்ச் பிள்ளை வெளியிட்ட அறிக்கையில் அமெரிக்காவால் விதிக்கப்பட்ட சமீபகால சுற்று இறக்குமதி வரிக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்த நகர்வுகள் இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஓய்வு பெற்ற மருத்துவர் கோபி பிள்ளையின் மகன்தான் கனடாவின் யூகான் மாகாண முதல்வர் ரன்ச் பிள்ளை. அவர் மேலும் கூறிய போது, டிரம்பின் வரி விதிப்பு உலகளாவிய சந்தைகளை தொடர்ந்து சீர்குலைத்து யூகான் மாகாண மக்களை அவர்களின் எதிர்காலம் குறித்து கவலையடைய செய்கிறது. மஸ்கின் ஸ்டார்லிங் நிறுவனத்துடனான செயற்கைக்கோள் இணைய கணக்குகளையும் மாகாண அரசாங்கம் மதிப்பாய்வு செய்து வருவதாகவும், வர்த்தக தொடராட்சி அல்லது அவசரகால பதிலுக்கு தேவையில்லாத ஸ்டார்லிங் கணக்குகளை ரத்து செய்வதாகவும் அறிக்கை கூறுகிறது. யூகான் மாகாணத்தின் குட் எனர்ஜி திட்டத்தின் மூலம் டெஸ்லா தயாரிப்பு கார்கள் மீது தள்ளுபடி வரி விதிப்புகள் வழங்கப்பட்டன. இது மின்சார வாகனங்கள் விற்கும் டீலர்களுக்கு ஆயிரக்கணக்கான டாலர்களை வழங்குகிறது. குட் எனர்ஜி திட்டத்தின் மூலம் $3000 முதல் $5000 வரை தகுதி பெறும் பூஜ்ஜிய உமிழ்வு வாகனங்களுக்கும் கிடைக்கும். ட்ரம்ப் நிர்வாகம் விதித்துள்ள இறக்குமதி வரி வர்த்தக ஒப்பந்தங்களை தொடர்ந்து மீறுவதாகவும், கனடா மற்றும் அமெரிக்காவுக்கும் இடையேயான தலைமுறை கால கூட்டாண்மைக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் பிள்ளை கூறினார். வாகனத்துறையை இலக்காக கொண்ட நியாயமற்ற இறக்குமதி வரி குறித்து பிரதமர் மார்க் கார்னி மற்றும் பிற கனேடிய பிரதமர்களுடன் பேசியதாக பிள்ளை கூறினார். அவர் மேலும் கூறிய போது, இந்த இறக்குமதி வரி கனேடிய வாகன தொழிலாளர்களை நேரடியாக பாதிக்கும் மற்றும் உலகளாவிய வர்த்தகத்திற்கு இதன் பொருள் என்ன என்பது பற்றிய தெளிவின்மை தொடர்ந்து உலகளாவிய சந்தைகளை சீர்குலைக்கும் என்றார். ட்ரம்பின் வரி விதிப்பு அறிவிப்பு வெளியானவுடன் யூகான் மாகாண அரசாங்கத்தால் நடத்தப்படும் மதுபான கடைகளில் அமெரிக்க மதுபான பொருட்களின் விற்பனையை இந்த மாகாணம் முடிவுக்கு கொண்டு வந்தது மற்றும் அரசாங்கத்தின் மொத்த மதுபான விநியோகஸ்தர்களால் எதிர்கால கொள்முதல்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. 185 நாடுகளை உள்ளடக்கிய உலகளாவிய அமெரிக்க பரஸ்பர இறக்குமதி வரி விதிப்பை ட்ரம்ப் புதன்கிழமை அறிவித்தார். அந்த பட்டியலில் கனடா இல்லை என்ற போதிலும், கனடாவின் அட்லாண்டிக் பிராந்தியத்தில் உள்ள மாகாண முதல்வர்கள் பொருளாதார நிச்சயமற்ற நிலை உள்ளது என்று கூறுகின்றனர். கனடாவின் அட்லாண்டிக் பிராந்தியத்தில் உள்ள மாகாணங்கள் என்பது அட்லாண்டிக் கடலோடு உள்ள 4 மாகாணங்கள். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் புதன்கிழமை அனைத்து நாடுகளிலும் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 10% அடிப்படை இறக்குமதி வரியை அறிவித்தார். மேலும் அதிக இறக்குமதி வரியை எதிர்கொள்ளும் சுமார் 60 நாடுகளின் நீண்ட பட்டியலை வெளியிட்டார். அதில் கனடா மற்றும் மெக்சிகோ இல்லை. கனடா, அமெரிக்கா மற்றும் மெக்சிகோ இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தின் கீழ் உள்ள பொருட்களுக்கு இறக்குமதி வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக வெள்ளை மாளிகையின் அறிக்கை தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் ஆட்டோமொபைல் இறக்குமதிக்கான 25% இறக்குமதி வரி வியாழக்கிழமை தொடங்கும் என்று ட்ரம்ப் கூறினார். மேலும் கனேடிய எஃகு மற்றும் அலுமினியத்திற்கு 25% வரி விதிப்பு உண்டு. கனடா, அமெரிக்கா மற்றும் மெக்சிகோ தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தின் கீழ் இல்லாத பொருட்களுக்கு 25% வரி விதிப்பு செய்ய போவதாக அறிவித்த ட்ரம்ப் அதை 2 தடவைகள் பிற்போட்டார். இப்போது அதற்கு என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை. இன்னமும் வரி விதிப்பு தொடங்கவில்லை. கனடாவின் அட்லாண்டிக் பிராந்தியத்தில் உள்ள நோவா ஸ்கோஷியா மாகாண முதல்வர் டிம் ஹியூஸ்டன், மாகாணத்தில் ஆயிரக்கணக்கான குடியிருப்பாளர்கள் ட்ரம்பின் வர்த்தக கொள்கைகளால்
பாதிக்கப்பட வாய்ப்பு உள்ளது என்றார். அவர் மேலும் கூறிய போது, தனிப்பட்ட அடிப்படையிலும் தேவைப்படக்கூடிய பெரிய அளவிலான நிரலாக்கத்திலும் தொடர்ந்து பாதிப்புக்குள்ளானவர்களுடன் நாங்கள் பணியாற்றுவோம். அந்த உதவி சில துறைகளுக்கான கடன்கள் மற்றும் சந்தை பல்வகைமைப்படுத்தலுக்கு உதவ மானியங்கள் போன்ற வடிவங்களை எடுக்கலாம் என்று அவர் கூறினார். அதன் 2025 தொடக்கம் 26 பட்ஜெட்டில் நோவா ஸ்காஷியா மாகாண அரசாங்கம் வெளிநாட்டு இறக்குமதி வரியால் பாதிக்கப்பட்ட வர்த்தகர்களுக்கு உதவ $200 மில்லியன் இருப்பு நிதியை சேர்த்தது. முதல்வர் டிம் ஹியூஸ்டன் தமது மாகாணத்தில் அமெரிக்க சப்ளையர்களுக்கான அத்தியாவசியமற்ற ஒப்பந்தங்களை மறு ஆய்வு செய்தல், வர்த்தக அமெரிக்க வாகனங்களுக்கான நெடுஞ்சாலை கட்டணங்களை அதிகரித்தல் மற்றும் மாகாண மதுபான கார்ப்பரேஷன் கடைகளில் இருந்து அமெரிக்க மதுபானங்களை அகற்றுதல் உட்பட ஏற்கனவே எடுக்கப்பட்ட பதிலடி நடவடிக்கைகள் தொடரும் என்று கூறினார். டிரம்பின் வாகனம் மற்றும் வாகன பாகங்களில் இறக்குமதி வரி விதிப்பு காரணமாக இந்த மாகாணத்திற்கு ஒரு குறிப்பிடத்தக்க இழப்பு உள்ளது. நோவா ஸ்காஷியா மாகாணத்தில் செயற்படும் 3 மிச்சலின் டயர் ஆலைகளில் இருந்துதான் அமெரிக்க தயாரிப்பு கார்களுக்கு டயர்கள் போகின்றன. மிச்சலின் டயர்கள் 2024ஆம் ஆண்டு $1.5 பில்லியன் மதிப்பில் அமெரிக்காவுக்கு அனுப்பப்பட்டன. இதுதான் மாகாணத்தின் மிகப்பெரிய ஏற்றுமதிகளில் ஒன்று. கனடாவின் அட்லாண்டிக் கடலோடு உள்ள 4 கனேடிய மாகாணங்களில் இருந்துதான் கடலுணவு அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் ஏற்றுமதியாகின்றன. சீனாவில் தயாரிக்கப்பட்ட அனைத்து மின்சார வாகனங்களுக்கும் 100% கூடுதல் வரியை அமெரிக்கா விதித்த போது அதே வரியை விதிக்குமாறு கனடாவுக்கு அழுத்தம் கொடுத்தது அமெரிக்கா. கனேடிய கூடுதல் வரிக்கு பதிலடியாக கடந்த மாதம் சீனா கனேடிய கடலுணவு பொருட்களுக்கு 25% வரி விதித்தது. இப்போது 4 மாகாணங்களுக்கு கடலுணவு புதிய சந்தைகளை ஆராய வர்த்தக நிறுவனங்களுக்கு உதவுகின்றன. கடலுணவு வர்த்தக வாய்ப்புகளுக்காக ஆசியாவில் உள்ள நாடுகளுடன் மற்ற ஏற்றுமதிகளுக்காக ஐரோப்பாவுடனும் அதிகாரிகள் உரையாடல்களில் ஈடுபட்டுள்ளனர் என்று அட்லாண்டிக் பிராந்திய மாகாணங்கள் கூறியுள்ளன.